வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆக்ட் ஆஃபீஸில். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ராகேஷ் அண்ட் ஜெனி சேனலில் இருந்து இட்லி கடை ரிவ்யூ வீடியோ தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம போய் ரியாக்ஷன் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இட்லி கடை ரிவ்யூ. தொண்டை கட்டிருச்சா? ஓகே, இட்லி கடை சூப்பரான படம், வேற லெவலான படம். அப்புறம் வருவோம். ஏன் லேட் ரிவ்யூ அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்லயே தெரிஞ்சு போச்சே ஏன் நேத்து வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. அதான் காரணம். தொண்டையில் கீச்சு தனுஷோட ஆக்டிங் வேற லெவல். இதுல இருந்துட்டு கியாமியான்னு கத்துற மாதிரி தான் இருக்கும் என் வாய்ஸ். இந்த வீடியோல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. விக்ஸி கிக்ஸ்னு ஏதாவது சாப்பிட்டு அடுத்த வீடியோல ரெடி பண்ணிடுறேன் வாய்ஸ. ஒரு காலத்துல உள்ள குருநாதரோட குரல் எப்படி இருந்தது தெரியுமா? ஃபைனலி பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இருக்கு, மாறின மாதிரி ஒண்ணுமே இல்லையா? ஒரு அற்புதமான வாய்ஸ். நர 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 நாய் சாப்பிட்டு என்னங்க காரணம்? இட்லி கடை இந்த படத்தோட டைரக்டர் நம்ம தனுஷ் அவர்கள். வேற லெவலான படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ட்ரெய்லர்லயே பாத்திருப்பீங்கல்ல. அதேதான். அப்பா ஒரு முதலாளி, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அவரோட பையனான தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால அப்பாவை ஊரை எல்லாத்தையும் விட்டு தன்னோட ஆசைக்காக வெளியூர் போய் லைஃப தான் நினைச்ச மாதிரி காரு பங்களாவோட சந்தோஷமா வாழ்ந்தாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. வேற லெவலான கதை சின்ன கதை தான், பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க சூப்பராவே. பட் இருந்தாலும் இது லேட் வீடியோ அப்படின்றதுனால நிறைய பேர் படத்தை பார்த்துப்பீங்கன்றதுனால சும்மா ஒரு ஒன் லைன் மட்டும் சொன்னோம். அதனால பாத்துக்கிறேன் என்ன பண்ற. ஓகே, ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஸ்டோரி தான். அதை எப்படி கொண்டு போய் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் தனுஷ் அவர்களோட உண்மையாவே சூப்பரான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோஷனலா எல்லாரோட ஹார்ட்டுக்குள்ளேயும் போய் சிறப்பான ஒரு கேமே ஆடி இருக்காரு. குறிப்பா இந்த படம் பெற்றோர்களை இழந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லிருப்பாரு. நீங்க அவங்களோட அப்பா அம்மாவெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பதிலா அவங்க உயிரோட இருக்கிறப்பவே அவங்களோட பெருமையை பாடுங்க, அவங்களோட சந்தோஷமா வாழுங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு. கருத்தூசி போடுற வேற லெவலான படம். தன்னோட மக்களை விட்டு எத்தனையோ பேர் காசுக்காக வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு இந்த வீடு நம்ம கடையை அப்படியே இவரெல்லாம் பயங்கரமா நடிச்சு வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. இட்லி கடைன்னு ஒரு கடை இருக்கு, அவங்களோட உண்மை கதையா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படியா? அவங்களோட கதையை மையமா வச்சுதான் ஒரு சில கற்பனைகளை கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல மையமா எடுத்து வச்சாங்களா? ஒரு சீன்னா அந்த சீனை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி போகாம நல்ல அப்பாவின் வளர்ப்பு, தவறான அப்பாவோட வளர்ப்பு, இது ரெண்டுத்தையுமே ஈக்குவலா ஒரே சீன்ல பிரிச்சிருப்பாங்க. நல்ல அப்பாவோட தவறான வளர்ப்பான அருண் விஜய், இவங்க ரெண்டு பேரோட வளர்ப்பு எப்படி இருக்கு, அதனால அவங்க லைஃப்ல ஒரு தாக்கம் உண்டாகுது, அதை அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரே சீக்வன்ஸா எடுத்திருப்பாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு உண்மையாவே. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம தனுஷ் அவரோட டைரக்ஷன் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாரு அப்படின்றது தெரியும். வேற லெவல் டைரக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. ஒரு பையன் எடுக்கிற தப்பான டெசிஷன்லயும் சரி, ரைட்டான ஒரு டெசிஷன்லயும் சரி, அப்பாவோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத இந்த படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம மகன்களை பெற்ற அப்பாக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த படத்தை போய் பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வளர்ப்புல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். இந்த வயசுல சிகரெட், பீர், போலீஸ் ஸ்டேஷன் லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோயின் நித்யா மேனன் இருக்காங்களே, அவங்க எப்படிதான் எல்லா இவங்களுமே வேற லெவல்ல நடிச்சிருந்தாங்க. ஒரு ட்ரெண்டி கேர்ள், திருச்சிற்றம்பலத்துல ஒரு நார்மலான ஃப்ரெண்ட் கேரக்டர். இந்த படத்துலயும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த தலைவன் தலைவிலையும் சரி, ஆல்மோஸ்ட் ஒரே கேரக்டர் தான். என்ன டிஃபரன்ஸ்னா அது பரோட்டா கடை, இது இட்லி கடை. மத்தபடி கேரக்டர் எல்லாம் சேம் தான். பட் எல்லா கேரக்டருக்கும் எப்படி பொருந்துறாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் அவங்க டப்பிங்கும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அந்த ஊர் ஸ்லாங்லயே இவங்களுமே எல்லாரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. திருச்சிற்றம்பலத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு கேரக்டர், அதுல தனுஷுக்கு பர்ஃபெக்ட்டா செட் ஆயிருப்பாங்க. மியூசிக் வேற லெவலுங்க உண்மையாவே. ஜெயபிரகாஷ் மியூசிக் பயங்கரம். தனுஷ பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அண்ட் இது வேற அவரோட ஓன் டைரக்ஷன். அப்ப எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப யதார்த்தமான கேரக்டர், அதை அப்படியே யதார்த்தமா நடிச்சு முடிச்சுட்டு போயிருப்பாரு. சூப்பரான படம், உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல ரொம்ப நல்ல சீன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. வெளிநாடு போய் சம்பாதிக்க போன ஒரு புள்ள பல வருஷம் கழிச்சு திரும்பி வராரு. அவர் அவங்க அம்மா பாக்குறப்போ தன்னோட பிள்ளைய யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தனுஷ் ஒரு சீன்ல எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பாரு ஒரு கண்ணுக்குட்டியோட. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கண்ணுக்குட்டி சீன்லாம் வேற லெவலுங்க உண்மையாவே.
அவங்க அப்பா வந்து இறந்தோடனே அப்புறம் கன்னுக்குட்டி வந்து பிறந்துரும். அவங்க தான் அவங்களோட அப்பான்னு சொல்லிட்டு, ஸோ ரொம்ப எமோஷனலா வந்து சூப்பரா வந்து கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என் கன்னுக்குட்டி வந்து தனுஷோட வந்து சேரவே பக்கத்திலேயே வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில வர ஆரம்பிச்சுரும். ஸோ பயங்கரமா வந்து இருக்குங்க. இதில உள்ள போலீஸ் வந்து பார்த்திபன். அவங்க தான் வந்து பார்த்திபன் தான் வந்து போலீஸா இருப்பாரு. அவருமே வந்து ஃபர்ஸ்ட்டு வில்லனா காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தனுஷுக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்க. ஸோ வந்து சூப்பரான கதைங்க. நல்லா பயங்கரமா வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. வெளிநாட்டுலேருந்துலாம் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. சூப்பரா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஜெயபிரகாஷ் மியூசிக் தாங்க. உண்மையாவே ஜெயபிரகாஷ் மியூசிக்கு பயங்கரம். உண்மையா வேற லெவல். படத்தோட பெரும்புள்ளியான ராஜ்கிரண் அவர் யூஸ்வலாவே ரொம்ப இவரு யதார்த்தமா பயங்கரம். தான் நடிப்பாரு. உண்மையாவே. இந்த படத்துல எஸ்பெஷலி அவரோட கேரக்டர் ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு. வேங்கையில இருந்தே நம்ம தனுஷ் அவர்கள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு, நீங்க தான் வேணும் அப்படின்னு அவர் கையே பிடிச்சு சுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு பக்கம் நித்யா மேனன், இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி. அதன்படி இவரோட அடுத்த படத்துல இளவரசன் ஜாயின் ஆயிருவாரு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நம்ம இளவரசன் அவர்கள் இவரு play பயங்கரமா பண்ணியிருப்பாரு. வந்து நடிச்சிருந்தாரு. அப்புறம் அவருடைய ராஜ்கிரண் உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் பாண்டி ஆக்சுவலா ரஜினிக்கு எழுதின ஸ்கிரிப்ட் தான். ஆனா எனக்கு அது அவர் வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒருவேளை இந்த படத்தோட கதையும் நம்ம தலைவரை மைண்ட்ல வச்சு தான் எழுதியிருப்பாரோ? ச்சே, ச்சே, இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்தாலும் நம்ம தலைவர் ஒத்துருந்துருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த கதையில நம்ம ராஜ்கிரனோட கேரக்டர் அப்படி, அதாவது சூக்ஷ்மமா சொல்றாங்க. இந்த பஞ்ச் லைன் தலை டிஸ்டிங் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஆட் பண்ணணும். சாகிறதுக்கு ரெடியா இருக்கா? வேற லெவலான படங்க. உண்மையாவே பயங்கரமான படம். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ். பட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சில விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா போயிட்டு இருக்கிறப்போ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு வில்லன் வைப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி வச்சவர் தான் அருண் விஜய். அவர் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிவெஞ்ச் கொஞ்சம் வாங்கிட்டே cinematic-ஆ இருப்பாரு போயிடும். இந்த எப்போ பழி பார்த்தாலுமே. வாங்குறது, உங்க அப்பாக்களையே அடிச்சு உடைக்க வரியா? பயங்கரமா வந்து பாடுறா இருக்கும். ரிவெஞ்ச் அப்படின்னு வந்து சண்டை கொடுத்துட்டே தெரியாதவனை இருப்பாங்க. தூக்கி போட்டு ஒரு பாக்ஸரை அடிக்கிறது, ஒரு மல்டி மில்லியனர் ஒரு கிராமத்துல இருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அந்த ரியாலிட்டியில இருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வர்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடிஞ்சா நல்லா ம், இருக்கும். பயங்கரமா இருந்துச்சுங்க அந்த படம். இன்னும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு எமோஷனல் கனெக்டே வரல. எதுக்காக தனுஷ மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு ஊர் மக்களுக்கு இவர் பாவம் பண்ணிட்டாரு இல்ல துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கான ஜஸ்டிபிகேஷனோ இல்ல எமோஷனல் கனெக்டோ பெருசா இருந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி எதுக்கு ஏத்துக்கிறாங்க, எதுக்காக இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஜஸ்டிபிகேஷனும் பெருசா இந்த படத்துல வச்ச மாதிரி தெரியல. சோ இதுக்கான சில ஒரு இதெல்லாம் strong-ஆன லாஜிக் reason அங்க மிஸ்டேக்கா வச்சிருந்தாங்க இருக்கு. அப்படின்னா, அதான். இன்னுமே ஒரு நல்ல படமா வந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் செம மியூசிக். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஐகானிக்கான ஒரு பிஜிஎம், ஒரு சில சாங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல பெருசா ஒன்னு ரெண்டு சாங்ஸோ இல்ல பிஜிஎம்மோ தவிர்த்து பெருசா மைண்ட்ல எதுவும் நிக்கிற மாதிரி தெரியல. அங்கெல்லாம் நம்ம அனிருத் மைண்டுக்கு வந்துட்டு போறாரு. ஏன்னா எல்லாருமே சுனா படம் ஆயிட முடியுமா? அதானே எல்லாம் சொன்ன படம் ஆயிட முடியுமா? அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். இன்னொரு விஷயம் தெரியுமா? ரெண்டு நிறைய பட்டு பேருக்கு சூப்பரா இட்லி இருந்துச்சுங்க. கடைன்னு ஒரு படம் இருக்கிறதே தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு இது தனுஷ் நடிச்ச படம்னு தெரியல, அவரோட டைரக்ஷன்ல வந்த படம்னு தெரியல. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பெருசா இந்த படத்துக்கு கிடையாது. ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணாரான்னு தெரியல. தம்பி போதும்பா. பட் விஐபில இருந்தே நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புறாரு. எல்லா கெட்டவன்கள்ட்டையும் போய் அட்வைஸ் பண்ணா திருந்திருவானுங்க, அதனால அவங்கள அடிச்சு திருத்தாம அகிம்சை வழியில திருத்திடலாம், அதை மக்களும் ஏத்துப்பாங்க அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அந்த டெம்ப்ளேட்டை நிறைய படங்கள்ல பார்க்க முடியுது. விஐபி 1, விஐபி 2 அண்ட் இப்போதைக்கு பேர் சொல்லக்கூடாத ஒரு படம் பொறுமையே பெரும். இட்லி கடை. அப்படின்னு கேட்டீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஜி பிரகாஷ் வந்து பயங்கரமாக வந்து மியூசிக் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டு பாட்டு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த என்ஜாமி அப்படிங்கிற ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு பாட்டு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த 2 பாட்டு மட்டும்தான் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு. மீதிலாம் வந்து என்னன்னு தெரியல, அது ஒழுங்காக இல்லை எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. ஸோ பிஜிஎம்ஸ் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஜெயபிரகாஷ் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னன்னாலும் அனிருத் மாதிரி வரவே வராது. ஸோ அவர் போட்டாவே மியூசிக் போட்டாவே அந்த பாட்டு ஹிட்டு. ஆனால் நம்மளோட ஜெயபிரகாஷ் போட்ட அந்த அண்ணன் போட்ட பாட்டு வந்து பார்க்க தான் வைரல் ஆகுது. அவரோட பார்த்தாவே வைரல் ஆகுது. ஸோ அவருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அனிருத் மிஞ்சிறக்கு சாய் அவர் வந்துட்டார் போல் இருக்கு. அவருக்கு வந்து படமாக வந்து குமியுது. ஸோ அவர் எப்படி போகிற படம்னு தெரியல.
ஸோ சொல்லப்போனால் தனுஷ் வேற லெவலில் ஆக்டிங்க. அவரே டைரக்ட் பண்ணி அவரே வந்து பாட்டு பாடி 2 பாட்டுமே நான் சொன்ன 2 பாட்டுமே அவர் தான் பாடினது. பயங்கரம். அவரே பாட்டு பாடி அவரே இது பண்ணி மியூசிக் வீடியோ கூட நான் பார்த்தேன். அவர் தனுஷ் வந்து மியூசிக் போடுறது கூட நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன். பயங்கரமாக வந்து இருந்துச்சு. என்ன வேற லெவலான இது உண்மையாகவே. அவரே பாட்டு பாடி அவரே மியூசிக் வேறு போட்டு அவரே நடித்து அவரே டைரக்ஷன் பண்ணி வேற லெவலான டேலண்ட் காயாக இருக்காப்புல. சரி ஒரு பார்ப்போம். நல்ல ஃபீல் குட் மூவி. அதே சமயம் ஆஹா ஆமாம், ஓஹோன்னு ஃபீல் சொல்ற குட் அளவுக்கு மூவி சூப்பர் டூப்பர்லாம் இல்ல, மொக்கன்னு சொல்ற அளவுக்கும் இல்ல. ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்லா நல்ல இருந்துச்சு, படம் தான். அவ்வளோதான். இந்த மாதிரி படம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்லட்டாங்க. உண்மையாக பயங்கரங்க. கிராமத்து இதை அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற முடிஞ்ச அளவுக்கு லெவல். next ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தப்பையும் பயங்கரமாக வந்து இருக்குங்க. ஸோ படமே வேற லெவலு. நான் முன்னாடி ஆல்ரெடி எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். படமே வந்து வேற லெவலு. ஸோ ப்ரொமோஷன் தான் ஒழுங்காக இல்லை போட்டிருக்கு. பட்டு ஹவுஸ்ஃபுல்லு. நான் போன தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கே டிக்கெட் இல்லை. ஸோ அப்படி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பருங்க. இந்த படமும் காந்தாரா படமும் வந்துச்சு. காந்தாரா படம் அதை விட சூப்பராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் ரிவ்யூலாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குதுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை விட எனக்கு இட்லி கடை தாங்க. நம்ம தமிழ் படம்னா தமிழ் படம் தான். நம்ம இட்லி கடை படம் பயங்கரமாக உண்மையாக சூப்பராக வந்து இருந்துச்சு. செம்மையாக வந்து ஜெயபிரகாஷ் மியூசிக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவரோட நடிப்பு, தனுஷோட நடிப்பு பயங்கரமாக எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அடுத்த வீடியோ நம்ம வந்து ஃபாரினர்ஸ் வந்து மூவி ரியாக்ஷன் பண்ணுற அதை வந்து ரியாக்ட் பண்ணி போடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.